எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்சல் மேட், கொக்கோபிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் ரோஸ்ங்க, ஒரிஜினல் பன்னீர் ரோஸ். இந்த ரோஜா செடியெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சீசனல்லாம் உங்களுக்கு 30 to 40 ஃப்ளவர்ஸ் வரும். அன்சீசனல் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 20 ஃப்ளவராவது வரும். இந்த ஃப்ளவர் நம்ம குல்கந்து செய்யலாம், அல்லது டீ மாதிரி வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா ஃப்ளவரை உலர்த்தி நம்ம ஸ்கின்னுக்குமே பவுடர் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணலாம். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அப்படின்னு வச்சுருக்குறவங்க மினிமம் ஒரு 10 செடியாவது வீட்டுக்கு தேவையான செடி வைப்போன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது எல்லா சீசன்லேயுமே நமக்கு பூ இருக்கணும், காய் இருக்கணும், அந்த மாதிரியான செடிகள் வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதில் பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், இந்த செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீசனே கிடையாதுங்க. நீங்கள் எந்த சீசனில் விதை போட்டாலுமே உங்களுக்கு நம்ம ஊர் நாட்டு காய்கறி எல்லா சீசன்லேயுமே உங்களுக்கு இதெல்லாம் காய்க்கும். பால்கனி கார்டன் தான் இருக்குது அப்படின்றவங்க கூட குட்டி குட்டியாக கீரை வளர்க்குறது, கத்திரிக்காய் வளர்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் வளர்த்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி கூட இந்த சீசனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. மழை காலத்தை விட இந்த சம்மரில் பால்கனி கார்டன்லாம் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே பிளான்ட் க்ரோ ஆகிடும். எப்போவுமே டெரஸ் கார்டன் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மழை காலத்தை விட சம்மர் தான் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் கொடுக்குற கொஞ்சம் தண்ணியில் அந்த செடி ரொம்பவே சூப்பராக சர்வே ஆகிடும். மழை காலம் அப்படின்னா வேரல்கள் பிரச்சனையினால் உங்களுக்கு சர்வே ஆக கொஞ்சம் சிரமப்படும் செடி. வெண்டையில் நிறைய ரகங்கள் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொத்து வெண்டை அப்படின்ற ஒரு வெரைட்டி. இது கொத்து கொத்தாக காய்கள் இருக்குது. காய்கறி செடிகள் வளர்க்க முடியல அப்படின்றவங்க சில மூலிகை செடிகள் கூட வளர்க்கலாங்க. அதாவது மருத்துவ செடிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோஸ்மேரி. ஹேர்ஃபால் பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. இந்த ரோஸ்மேரி பிளான்ட்டில் இருக்கிற லீவ்ஸ் வச்சு ஹேர் ஆயில் காய்ச்சும் போது அந்த ஹேர்ஃபால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ்மேரி பார்த்திங்கன்னா டீ மாதிரியும் நம்ம அதோட இலைகளை காய வச்சு ட்ரையாகவும் யூஸ் பண்ணலாம், பச்சையாகவும் யூஸ் பண்ணலாம். அதோட இலைகளே நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மறிக்கொழுந்துங்க. இன்றைக்கி சரியாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மறிக்கொழுந்து இலைகளை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பில்லோ கடியில் வச்சு நம்ம தூங்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது நாட்டு வல்லாரைங்க. வல்லாரையில் நிறைய டைப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாட்டு வல்லாரை. உங்களுக்கு இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான வேர் பகுதி, அது எந்தெந்த இடத்துலலாம் வேர் போகுதோ அந்தந்த இடத்துலலாம் புது செடி உருவாகும். இதில் உங்களுக்கு குட்டி குட்டி செடிகள் வரும்போது நீங்கள் இந்த புதினா மாதிரியெல்லாம் நிறைய செடிகள் வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் மாடியில் வச்சிங்க அப்படின்னாவே போதும், சின்ன ஸ்பேஸில் கூட உங்களுக்கு நிறையா வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வல்லாரையோட பட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மெமரி பவர் வேணும் அப்படிங்கும்போது ஸ்டடீஸ் டைமு இந்த வல்லாரக்கீரை செடியை நம்ம சட்னி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கீரையை பறித்து காய வச்சு பவுடர் ஃபார்மேட்லேயும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கிற வெரைட்டி எல்லாமே குட்டி ஸ்பேஸ்லேயே உங்களால் ஈஸியாக வளர்க்கக்கூடிய வெரைட்டி தாங்க. அதுலேயும் ஒன்ஸ் வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்தே புதுச்செடிகள் உருவாகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மின்ட்டு துளசிங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த விக்ஸ் மிட்டாயெல்லாம் போட்டால் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி இதோட இலைகளை சாப்பிடும்போதும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இதில் கேன்சர் செல்ஸை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி அப்படின்னாவே மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் இந்த மின்ட்டு துளசியில் ரொம்பவே அதிகங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செங்காம்பு வெத்திலைங்க. நம்ம வெயில் காலமாக இருக்கட்டும், மழை காலமாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெத்திலையை நம்ம வீட்லேயே வளர்த்தும் போது ஒரு கஷாயம் வச்சு கொடுக்கலாம். அல்லது அவங்களுக்கு இந்த வெத்தலையில் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரியெல்லாம் போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே சாப்பிட்ருவாங்க. ஆர்கானிக்காக நம்ம கார்டனில் வளர்த்துற இந்த பிளான்ட்டெல்லாம் நம்ம அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாதிரி 4.5 இன்ச் பாட்டில் பிளான்ட்டோட அப்ராக்சிமேட் சைஸ் தான் நாங்கள் காட்டியிருக்கிறோங்க. காம்போவாக புக்கிங் போடுறவங்களுக்கு தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீங்க. சிங்கிள் பிளான்ட் புக்கிங் போட்டிங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி வரும். மார்ச் 13, 2025 அன்னைக்கு காம்போ புக்கிங் போடுறவங்களுக்கு தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.